ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா செல்லங்களா? சரி, இந்த நாளுக்கு என்ன கதைக்குள்ளார போயிடலாமா? ஒரு ஊர்ல ஜெபின்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க. அவங்க பெயிண்டிங் தொழில் பண்ணி வாழ்க்கைய நிம்மதியா வாழ்ந்து வந்தாங்க செல்லங்களா. ஒரு நாள் ஒரு பெரிய பணக்கார ஷிப் முதலாளி இந்த ஜெபி அண்ணாவ அவரோட ஷிப்புக்கு பெயிண்ட் அடிக்க கூப்பிட்டாரு. அதுக்கு 10,000 ரூபாய் கூலி தரதாவும் சொன்னாரு. அந்த அண்ணாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. 3 நாள் கடினமா உழைச்சு அந்த ஷிப்புக்கு அழகா அந்த அண்ணன் பெயிண்ட் அடிச்சாங்க. முதலாளியும் வந்து பார்த்துட்டு சூப்பரா பெயிண்ட் பண்ணிருக்கேன்னு அந்த ஜெபி அண்ணனை பாராட்டினாரு. அந்த அண்ணாவோட கூலிய 2 நாட்கள் கழிச்சு வந்து வாங்கவும் சொல்லிட்டாரு. அடுத்த நாள் காலையில முதலாளியோட மனைவி பிள்ளைங்க எல்லாம் அந்த ஷிப்ல டூர் போனாங்க. அந்த ஷிப்போட ரெகுலர் மாலுமி லீவ்ல இருந்ததுனால இன்னொரு மாலுமி அந்த கப்பலை ஓட்டிட்டு போனாங்க. அந்த சமயத்துல அவரோட ரெகுலர் மாலுமி இந்த பணக்கார முதலாளிக்கு கால் பண்ணுனாங்க. அப்போ இந்த பணக்கார முதலாளி அந்த ஷிப்பை அழகா பெயிண்ட் பண்ணி அவரோட மனைவி பிள்ளைங்க அந்த ஷிப்ல டூர் போயிருக்கிறத பத்தி அந்த மாலுமி கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இத கேட்ட அந்த ரெகுலர் மாலுமி பதறி போயிட்டாரு. ஐயோ முதலாளி, நீங்க என்ன காரியம் பண்ணிட்டீங்க? கப்பல்ல ஒரு சின்ன ஓட்டை இருந்துச்சு, இப்ப அவங்க நடுக்கடல்ல இருப்பாங்க, என்ன ஆகும்னே தெரியலன்னு பதட்டத்தோட சொல்லவும் கப்பல் முதலாளி பயத்தின் உச்சிக்கே போயிட்டாரு. ஆனா அந்த கப்பல்ல போயிட்டு இருந்த அவரோட மனைவியும் பிள்ளைகளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம திரும்பி வந்துட்டாங்க. அப்பதான் இந்த கப்பல் முதலாளிக்கு தெரிஞ்சது, இந்த ஜெபி அண்ணன் பெயிண்ட் பண்ணும்போது அந்த சின்ன ஓட்டைய நல்லா அடைச்சிட்டு பெயிண்ட் பண்ணியிருக்காருன்னு. அந்த ஓட்டைய அடைக்கிறது அந்த பெயிண்டிங் பண்ணுற ஜெபி அண்ணனோட வேலை இல்லை. ஆனாலும் அந்த ஜெபி அண்ணன் நேர்மையா அந்த கப்பலோட ஓட்டையும் அடைச்சிட்டாரு. இதனால அந்த குடும்பமே காப்பாற்றப்பட்டுருச்சு செல்லங்களா. அடுத்த நாள் இந்த கப்பல் முதலாளி ஜெபி அண்ணனுக்கு 15,000 ரூபாய் கொடுத்தாங்க. அதை இந்த ஜெபி அண்ணன் வாங்க மறுத்துட்டாங்க. முதலாளி, நான் உங்ககிட்ட 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு தானே வேலை செய்ய ஒத்துக்கிட்டேன், அதனால எனக்கு அதை விட அதிக சம்பளம் வேண்டாம்னு நேர்மையா பதில் அளிச்சாரு. அந்த முதலாளியும் அவருடைய நேர்மையை பாராட்டி அந்த ஜெபி அண்ணனுக்கு அவருடைய கம்பெனிலேயே நல்ல சம்பளத்துக்கு நிரந்தரமா வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு செல்லுங்களா. என்ன செல்லுங்களா, கதைய பாத்தீங்களா? அந்த கதையில எவ்வளோ ஒரு பெரிய அர்த்தத்தை நமக்கு சொல்லியிருக்கு பாத்தீங்களா? ஒரு நேர்மையா அந்த அண்ணன் இருந்தனால ஜெபி அண்ணனுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வேலை அந்த முதலாளி கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு பாத்தீங்களா? நேர்மைக்கு கிடைத்த பரிசு பாத்தீங்களா? அதனால என் அன்பு செல்லமே, நீங்க சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நீங்க நேர்மையா நடந்து கொள்ளும் போது நீங்க எப்படி இருப்பீங்களா? உங்களுக்கு என்ன கிடைக்குமா? நிறைய ஆசீர்வாதங்கள் ஏசப்பா கிட்ட இருந்து கிடைக்கும் செல்லங்களா. அதுதான் நேர்மையை நீங்க கற்றுக்கொள்ளணும். பைபிள்ல கூடயோ ஒரு வசனம் இருக்கு, அது என்ன தெரியுமா செல்லங்களா? செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும். எவ்வளவு அருமையான வசனம் பாத்தீங்களா? இதுதான் செல்லங்களா நேர்மைக்கு கிடைக்கிற மிக பெரிய பரிசு செல்லங்களா. சரியா? இனிமேல நீங்க நேர்மைய கடைப்பிடிங்க. இந்த வசனத்தை அக்கா கூட சேர்ந்து சொல்றீங்களா? சொல்லலாமா? செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும். மறுபடியும் ஒருக்கா சொல்லுங்க. செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும். இது எங்க இருக்கு தெரியுமா? நீதிமொழிகள் 11:3. சொல்லுங்க. சூப்பர் செல்லங்களா. இனிமேல நீங்க நேர்மையை கடைப்பிடிங்க, அநியாயத்துக்கு பின் செல்லாதீங்க. சரியா செல்லங்களா? நேர்மையை கடைப்பிடிக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும். ஓகே செல்லங்களா. நாளைக்கு சண்டேன்றனால அக்கா வரமாட்டேன், இனி மண்டே தான் அக்கா உங்களை பார்க்க வருவேன். வாரத்துக்கு உண்டான எல்லா வசனங்களையும் மனப்பாடம் பண்ணிருங்க. சரியா செல்லங்களா? உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க. நாளைக்கு நேரத்திலேயே எந்திரிச்சு சர்ச்சுக்கும் போங்க. சரியா செல்லங்களா? அக்கா இனி மண்டே உங்களை பார்க்க வரேன். பாய், குட் நைட்.